லிட்டில் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். சேலம் மாவட்டம் காமலாபுரம் அரசு பள்ளியில் 44 வயது ஸ்ரீவித்யா என்ற ஆசிரியர் பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் ஆசிரியை ஸ்ரீவித்யாவும் ஏற்கனவே திருமணமாகி மனைவியை பிரிந்த 42 வயது விஜயமுருகன் என்பவரும் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் ஆசிரியை ஸ்ரீவித்யாவுக்கும் விஜயமுருகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள். இது தொடர்பாக தொளசம்பட்டி காவல் நிலையத்தில் ஆசிரியை ஸ்ரீவித்யா கணவர் விஜயமுருகன் மீது புகாரும் அளித்துள்ளார். இந்த நிலையில் கணவன் விஜயமுருகன் பள்ளிக்கு வந்து ஸ்ரீவித்யாவிடம் அடிக்கடி தகராறு செய்வதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 13ஆம் தேதி மனைவி ஸ்ரீவித்யா ஆசிரியையாக பணிபுரியும் அரசு பள்ளிக்கு வந்த கணவர் விஜயமுருகன் ஸ்ரீவித்யாவிடம் தகராறில் ஈடுபட்டதோடு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தலை, கழுத்து உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிக கொடூரமாக வெட்டிச் சாய்த்ததோடு ஸ்ரீவித்யாவிடம் இருந்த பெண் குழந்தையையும் தூக்கிக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். அதுவும் கொடூர மனம் கொண்ட விஜயமுருகன் தனது குழந்தையை பள்ளியின் காம்பவுண்ட் சுவருக்கு வெளியே தூக்கி வீசிவிட்டு எகிரி குதித்து குழந்தையை தூக்கி சென்றதாகவும் கூறப்படுகிறது. ஸ்ரீவித்யா உயிருக்கு போராடுவதை பார்த்த சக ஆசிரியர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து டிஎஸ்பி சஞ்சீவ்குமார் தலைமையிலான ஓமலூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தினர். ஆனால் குழந்தையை தூக்கிக் கொண்டு ஓடிய விஜயமுருகனை உடனடியாக தேடவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மனைவியை கத்தியால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு குழந்தையையும் பறித்துக் கொண்டு தப்பியோடிய கணவன் விஜயமுருகன் சிறிது தூரத்தில் உள்ள முட்புதரில் தனது பெண் குழந்தைக்கும் விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டு தானும் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து ஓமலூர் காவல் நிலைய போலீசார் 3 பிரேதங்களையும் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு மேல் விசாரணை நடத்தி என்ன செய்ய போகிறீர்கள்? கொடூர மனம் கொண்ட விஜயமுருகன் மீது அவரது மனைவி ஸ்ரீவித்யா தொளசம்பட்டி காவல் நிலையத்தில் 2 மாதங்களுக்கு முன்பு புகார் அளித்த போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் அநியாயமாக இந்த உயிரிழப்புகளை நடக்காமல் தடுத்திருக்கலாமே எனவும் பள்ளியின் சக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதாவது ஆசிரியை ஸ்ரீவித்யா கடந்த 2026 பிப்ரவரி 24ஆம் தேதி தொளசம்பட்டி காவல் நிலையத்தில் கணவர் விஜயமுருகன் மீது புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் தருமபுரி மாவட்டம் மரிமங்கலத்தை சேர்ந்த ஏழுமலை என்பவரின் மகனும் தனது கணவருமான விஜயமுருகன் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து கொண்டு அடிக்கடி சந்தேகப்பட்டு ஆபாசமாக பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆசிரியை ஸ்ரீவித்யாவை திட்டியதோடு கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 5:30 மணியளவில் சந்தேகப்பட்டு பூரி கட்டையால் கடுமையாக தாக்கி காயங்களை ஏற்படுத்தியதோடு பக்கத்தில் கிடந்த இரும்பு கம்பியால் அடித்து காயங்களை ஏற்படுத்தியதாகவும் புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். அத்தோடு விஷம் கொடுத்து கொன்றுவிடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் 2 மாதங்களுக்கு முன்பே ஆசிரியை ஸ்ரீவித்யா புகார் அளித்துள்ளார். தாக்கியதால் காயமடைந்து ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகி கொடுத்த புகார் வாக்குமூலத்தின் அடிப்படையில் SSI சுப்பிரமணியனால் CSR பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் 50 நாட்களுக்கு மேல் ஆகியும் கூட அந்த புகாரின் அடிப்படையில் ஸ்ரீவித்யாவின் கணவன் விஜயமுருகன் மீது தொளசம்பட்டி போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்போதை நடவடிக்கை எடுத்திருந்தால் அநியாயமாக ஆசிரியை ஸ்ரீவித்யா மற்றும் 3 வயது குழந்தையை கொலை செய்ததை தடுத்திருக்கலாம் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. ஆனால் போலீசார் அலட்சியமாக விட்டதன் விளைவுதான் எந்தவித பயமும் இல்லாமல் தொடர்ந்து பள்ளிக்கு வந்து ஆசிரியை ஸ்ரீவித்யாவை கத்தியால் வெட்டி படுகொலை செய்ததோடு குழந்தைக்கும் விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதுகுறித்து ஆசிரியை ஸ்ரீவித்யா முதலில் தொளசம்பட்டி காவல் நிலையத்தில் அளித்த புகாரை பெற்ற SSI சுப்பிரமணியை தொடர்பு கொண்டு விஜயமுருகன் மீது பிப்ரவரி மாதமே நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேட்டபோது, விஜயமுருகன் 2 மாதங்களாக தலைமறைவு ஆகிவிட்டார்,
அதனால் அவரை கைது செய்ய முடியவில்லை என்றார். ஸ்ரீவித்யா பிரிந்து ஓமலூர் பகுதிக்கு வந்த பிறகு விஜயமுருகன் அந்த வீட்டிலேயே தான் இருந்துள்ளார். பள்ளிக்கு வந்தும் அடிக்கடி தகராறு செய்துள்ளார். அப்படி இருக்க அவர் தலைமறைவு ஆகிவிட்டார் என சொல்வது சரியா என நாம் கேட்டபோது, எனக்கு விபத்து ஏற்பட்டதால் விடுப்பில் இருந்தேன், இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி தான் இந்த புகாரை ஃபாலோ அப் செய்தார் என கூறினார். சார், அதாவது மார்ச் 24 ஸ்ரீவித்யான்னு ஒரு டீச்சர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் விஜயமுருகன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். ஆமாம் சார். இது மாதிரி வந்து என்னை தாக்குனதுனால, அதாவது இரும்பு கம்பியால் வச்சு தாக்குனாரு, மருந்து, அதாவது குருணை மருந்து கொடுத்து கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டினாரு ம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆ ஓமலூர் ஜிஹெச்ல அட்மிட் ஆகி. ஆமாம் அதன் சார். மேல என்ன நடவடிக்கை சார் நம்ம இப்போ எடுத்தோம்? எஃப்ஐஆர் போட்டிருக்கு சார், எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அப்படிங்களா? ஆமாம் சார். அவரை கூப்பிட்டு ஏதாவது நீங்க வந்து அவர் இல்லை மேல சார், ஏதாவது ஆள் நடவடிக்கை எடுத்தா? அப்ஸ்கேண்டிங் சார். அப்பையிலேருந்தே அப்ஸ்காண்டிங்கா? அப்புறம் இருந்தே அப்ஸ்கேண்டிங் சார். ஓகே 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 ஓகே. அப்புறம் நானும் ஒரு ஒரு 25 நாள் மெடிக்கல் லீவ் போயிட்டேன் சார். ஓகே. இன்ஸ்பெக்டர் மேடம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. யார் இன்ஸ்பெக்டர்? யார் சார்? விஜயலட்சுமி மேடம். ஓகே. ம். அப்புறம் அவ்வளோதான் சார். அப்புறம் அதுக்கப்புறம் அவர் அப்ஸ்கேண்டிங்லேயே தான் இருந்தாருங்க. ஓகே 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 ஓகே. இப்போ என்ன நடந்ததுன்னு தெரியுங்களா? இப்போ தான் அது ஸ்கூலில் போயிட்டு மர்டர் பண்ணுற மாதிரி. ஆமா, நீங்களோ இன்ஸ்பெக்டர் அவங்க விஜயலட்சுமியும் அவரை கூப்பிட்டு அதுக்கான நடவடிக்கை எடுத்திருந்தா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காதுல்ல சார்? ஆமாம் சார். நான் மெடிக்கல் லீவ் சார். எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் மெடிக்கல் லீவ் இருந்தேன் சார். ஓகே. ஒரு அந்த எஃப்ஐஆர் காப்பி அனுப்ப முடியுமா சார்? வெறும் சிஎஸ்ஆர் கொடுத்த மாதிரி தான் இருக்கு. இல்லை சார், எஃப்ஐஆர் போட்டாச்சு. எஃப்ஐஆர் போட்டு நம்ம அக்யூஸ்டை தேடிட்டு தான் இருந்தோம் சார். ஆள் அப்ஸ்கேண்டிங்லேயே இருந்தாங்க சார். அப்படிங்களா? அந்த எஃப்ஐஆர் காப்பி மட்டும் கிடைக்குமா சார்? சார், நான் இங்கே கொஞ்சம் வெளியில் இந்த தபால் ஓட்டு இதில் இருக்கேன் சார், டியூட்டியில். ஓகே சார். இன்னும் முடியலைங்க சார். நாம் இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமியை தொடர்பு கொண்ட போது விஜயமுருகன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது, ஆனால் ஸ்ரீவித்யா நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என வாய்மொழியாக கேட்டுக்கொண்டதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறினார். ஏற்கனவே புகாரை பெற்ற SSI சுப்பிரமணி விஜயமுருகன் தலைமறைவு ஆனதால்தான் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். நீங்களோ அவரது மனைவி ஸ்ரீவித்யா நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்றதால் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிறீர்கள். இதில் எது உண்மை என நாம் கேட்டபோது பதில் சொல்லாமல் போனை கட் செய்துவிட்டார். மீண்டும் தொடர்பு கொண்ட போது போனை அட்டெண்ட் செய்யவில்லை. அந்த டீச்சர் வந்து அவங்க கணவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க சார். அந்த கணவர் மேல என்ன ஆக்ஷன் மேடம் நம்ம எடுத்தோம்? கணவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்குங்க சார். ஓகே மேடம். ஏதாவது அவரை அரெஸ்ட் பண்ணோமா இல்ல வந்து அவரை கூப்பிட்டு விசாரணை பண்ணோமா? இல்லைங்க சார், அவர் வந்து பிணைக்கு வந்து போயிருக்காருங்க சார். பிணைக்கு அவங்களே வந்து அரெஸ்ட் வேண்டாம் அப்படின்ட்டாங்க சார். ஹஸ்பண்ட் அண்ட் ப்ராப்ளம்ன்றதுனால எஃப்ஐஆரே வேண்டாம். நாங்கள் இருந்தாலே அவங்களுக்கு காயங்கள் இருந்ததுனால நாங்கள் முதல் தகவல் வரைக்கும் போட்டோம் சார். அது எஃப்ஐஆர் வேண்டாம்னு சொன்னது அவங்க வந்து வாய்மொழியா சொன்னாங்களா இல்ல எழுத்துப்பூர்வமா சொன்னாங்களா மேடம்? வாய்மொழியாக தாங்க சார். இதை எப்படி நம்புறது? இப்போ இறந்து போனதுனால கொலை செய்யப்பட்டாங்க. இப்போ அவங்க சொன்னாலும் நீங்க எஃப்ஐஆர் போட்டா நீங்க நடவடிக்கை எடுத்தானே மேடம் ஆகணும். எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுத்திருக்கோங்க சார். அதான் எந்த நடவடிக்கை எடுக்கலையே. அவரை அரெஸ்டும் பண்ணல, அவரை கூப்பிட்டு விசாரணையும் பண்ணலையே. இல்லைங்க சார். அந்த சார், நபர் எஸ்ஐ அமீர்திலிங்கன்றவர் எஃப்ஐஆர் போட்டிருக்காருங்க சார். ஓகே. எஸ்ஐ அமீர்திலிங்கன்றவர் எஃப்ஐஆர் போட்டிருக்காருங்க சார். ஆனா அவரை கூப்பிட்டு எந்த விசாரணையுமே நடத்தலையாமே, குற்றம் சாட்டுறாங்களே. விசாரணை நடத்தலாம் இல்லைங்க சார். விசாரணை நடத்தி கரையான இதுதான் பண்ணியிருக்காருங்க. என்ன மேடம்? விசாரணை நடத்திருக்காருங்க சார். விசாரணை பண்ணிருக்காங்க சார். இதுக்கு முன்னால இருந்த அவரு சுப்பிரமணிங்கிறவர் வந்து அவர் வந்து அப்ஸ்காண்டட் ஆயிட்டாரு, அதனால நாங்க அவரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியலன்றாரு. சுப்பிரமணி எஸ்ஐ சார். ஆமா, சுப்பிரமணி SSI. ஆமா. அமிர்தலிங்கம் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காருங்க சார். தலைமறைவை ஓடி போயிட்டாருங்க சார். நம்ம ஏன்னா அவர் டெய்லியும் வந்து அந்த வீட்டுல தான் இருந்திருக்கிறாரு. தொடர்ச்சியா போய் அந்த இல்லைங்க சார், அந்த வீடே வந்து அந்த அம்மாவோட கஸ்டடியில தான் இருக்குங்க சார். கீ வந்து அந்த அம்மாவோட கஸ்டடியில தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓமலூர் பகுதிக்கு போய் குடி போயிட்டாங்களாமே, அவர் அந்த வீட்டுல தான் இருந்தாராமே. இல்லைங்க, அந்த வீட்லயே அந்த வீடே அந்த அம்மாவோட கஸ்டடியில தான் இருக்கு. அவர் வெளியில அவரு இங்க வரவே இல்லைன்றீங்களா? அவர் இல்லைங்க, வரல. இந்த பகுதிக்கே அவர் வரல, அதனால அரெஸ்ட் பண்ணல. ஆமாங்க, அதனால இந்த பகுதிக்கே வரல. அவர் அந்த பகுதிக்கே வராதனால அரெஸ்ட் பண்ணலையா? அந்த அம்மா வந்துட்டு
சென்னையில் தனது மகளை கழுத்தறுத்து கொன்று விடுவதாக தனது கணவர் மிரட்டுகிறார். அவரை கைது செய்து குழந்தையை தன்னிடம் ஒப்படையுங்கள் என சென்னையை சேர்ந்த ரெபேக்கா என்பவர் சென்னை புளியந்தோப்பு மகளிர் காவல் நிலையத்தில் புகாரளித்து கதறிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் மீது போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில்தான் 2025 ஜூலை மாதம் 7 வயது மகளை தந்தை சதீஷ்குமார் கழுத்தை அறுத்து படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விஜயமுருகனும் விஷம் கொடுத்து கொன்றுவிடுவதாக கொலை மிரட்டல் விட்டதை ஏற்கனவே மனைவி ஸ்ரீவித்யா புகாராக கொடுத்துள்ளார். ஆனால் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மனைவி ஸ்ரீவித்யாவை வெட்டி படுகொலை செய்ததோடு சொன்னது போலவே மகளுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டார். இந்த உயிரிழப்புகளுக்கு புகார் கொடுத்த போதே நடவடிக்கை எடுக்காத போலீசாரின் அலட்சியமே காரணம் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் கணேசன். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்